பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன். ஸோ ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீட்டில் நம்ம சேனலுக்கு என்ன பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருக்கேன். நாங்கள் போகிறது இன்றைக்கி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜவாதியில் இது குள்ளர் வாழ்ந்த ஏரியாவுக்கு போயிட்டு பட் அப்படியே நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் வீட்டுக்கு அப்படியே போயிடுவோம். அதுதான் விளாக் நீங்கள் பார்ப்பீங்க. பட் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்க்கல. பட் மறக்காமல் சேனலுக்கு என்ன பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருக்கேன். ஆனில் போட்டிருந்தேன். ஸோ மோட்டோ விளாக் கண்டினியூ பண்ணேன். எப்படி இருக்கேன் காஸ்டியூம்லாம் வீடு சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்த இடம் இதுதான். ஸோ மோட்டோ விளாக் கண்டினியூ பாய் ஃபேமே. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குள்ளர் வாழ்ந்த இடமா ஏதோ ஒன்று சொன்னாங்க, அந்த இடத்துக்கு போகிறோம். ரெடியா? ஏய் ஷூ எங்கடா? வீட்டு பேர் ஆகிட்டா வேற லெவல் கொடு, ஷூ கொடு. இதுவும் எங்கடா? பூட் எங்கடா? இருக்கடா இதா பைரவர் சிலையா? அது அம்மா கொடுத்தது. அது ஒன்றா எடுத்துக்கோ, ரெட் கலர் இருக்குது எடுத்துக்கோ. சரி நவரு எங்கே ஏறி உட்காந்துக்கிறேன், இறங்கா. காசு தான் இருக்குது நம்மகிட்ட. இவ்வளோதான் இருந்துச்சா? காசு இருந்துருக்குமே எங்கேயோ. அவ்வளோதாங்கடா. போகலாம் ப்ரோ. அப்பா கேமரா லிஸ்டியா? புரியல. இப்போ தான் நல்லா இருக்குடா. இன்னும் ஹெல்மெட்லாம் போடணும் ப்ரோ. விரும்பும் ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு இன்னும் ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ் தான். ரைடர் ஆகிடுங்களா? பாசல் போடு. டேய் என்னடா டேய், பிரைட்னஸ் இவ்வளோண்டு குறைச்சி வச்சுக்கிறா நீ ஏற்றி. போங்க ப்ரோ. சார்ஜ் என்ன காலி ஆகிடுது தானே? சார்ஜே இல்லைடா அதில். ஆன் பண்ணிட்டேன். நிறைய கலர் தான் இருக்குது. ஸோ ஹலோ வணக்கம். ஓகே ரெக்கார்டாகுது. சொல்லிட்டீங்களா உங்ககிட்ட? இந்த அக்கா சொல்லிட்டீங்களா? போயிட்டு தான் வர போகிறோம். பேக்கில் அதுதான். ஸோ ஃபேமே இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா குள்ளர்கள் வாழ்ந்த இடத்துக்கு தான் வரும். பாய். குள்ளர்கள் வாழ்ந்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, பட் அதை தாண்டி என்ன இருக்கும் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ ஆங்கிள் கவி டேய் ஆங்கிள் கரெக்டாக இருக்கா பாரு.
டச் பண்ணி பாரு. ஓகே மச்சான். சூப்பர். கொஞ்ச தூரம் போயிட்டு குத்துட்றேன், சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மட்டும் குத்துறேன். ஸோ அதாங்க அந்த குள்ளர்கள் வாழ்ந்த இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் எடுத்து வந்து 1000 ருபீஸ் எடுத்துட்டேன்னா அங்கே இங்கேருந்து கொஞ்சம் இப்போ எவ்வளோ பெட்ரோல் கையில் இருக்குன்னா 410 ரூபா இருக்குது. பட் இதை வச்சு தான் நான் திரும்ப வீட்டுக்கு போகிறோம். ப்ரோவோட வீடு வேறு 100 கிலோமீட்டர்ஸ் காணாண்ட இருக்கா. பட் அதனால் வீட்டுக்கு போயிடலாம் தெரில, கன்ஃபார்ம் வீட்டுக்கு போயிடலாம், அதெல்லாம் ஒரு பயமே இல்லை. ஸோ அதுக்காட்டியும் ப்ரோ ஆளை காணுமே, அப்பாச்சி ஆர்டியா. அதோ போகிறாங்க உங்களுக்கு. அதான் நைட்டில் அவ்வளோ என்ஜாயாக இருந்துச்சு. பசங்களுக்குலாம் அப்படியே ஜாலியாக பேசிவிட்டு என்ன ஒரு இது பண்ணிட்டேன்னா தூங்கிட்டேன். அப்படியே எடிட் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு அதான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஐயோ அது சொல்லவா எப்பா சே. அதான் ஏதோ ஒரு டெத்து லைவாக பார்த்தா எப்படி தெரியும், அதான் நம்ம செத்துருவோண்டா அப்படின்னு தோன்ற ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ஒரு ஃபீல் ஆகும். அந்த இடத்துக்கு கூட்டு போய் காமிச்சிட்டு வந்துட்டானுங்க. நான் அப்போவே சொல்கிறேன், அது ரொம்ப டவுண்டாக இறங்காதீங்க, கீழே போய் பார்த்தா வியூ சூப்பராக இருக்கும், ஸோ வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது இறங்கும்போதே சொன்னேன் வேணாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரல அப்படி இப்படின்னு சொன்னால் சரி பசங்க மட்டும் எப்படி தனியாக போகிறதுன்னு விட்டு இறங்கினா ஐயோ எப்பா. அதான் நான் ஒரு இடத்துல தவறி இறந்துருக்கிற ஸ்டேஜ் அதை சொல்லக்கூடாது. அந்த இறந்துருக்கிற அதான் அதுக்கு பாறை. அப்புறம் வந்து இயற்கை கதை ப்ரோ இருக்கார்ல யூடியூபர், அவர் மட்டும் வந்து காப்பாற்றினா கண்டிப்பாக போய் கீழே விழுந்து டெத்து தான். அப்புறம் அவர் ஒரு டைம் விழுந்துட்டார், நான் போய் அப்புறம் தூக்குனேன். அவர் விழுந்துட்டானா அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறார், ப்ரோ வாழணும். நான் கேஷுவலாக விளாக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன், கரெக்டாக அவர் மாற்றிட்டார் அவர். ஐயோ அதெல்லாம் அவர் கேட்டாலே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி ப்ரோ இருந்துச்சு அந்த இது ஒன்று. நான் மரணத்தை காட்டிட்டாங்கப்பா அப்படி தான் சொல்லணும். நான் சொல்லணும்னா உசுரை கையில் பிடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தால் போதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. மலையை விட்டு இறங்குற வரைக்கும் எப்படி சொல்கிறது, அந்த மலையை விட்டு இறங்கி பசங்கள்லாம் ஒன்றா பார்க்குற வரைக்கும் எப்படி சொல்கிறது பயத்திலே இருந்தேன். நான் கொஞ்சம் ஹைட்டுனாலே ரொம்ப பயப்படக்கூடிய ஆள். கொஞ்சம் நாள் பயந்தாங்க, ஹைட்டுனாலே எனக்கு பயம். ஆனால் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் பயப்படுறேன். ஏன் தெரியல, ஃபஸ்ட்லாம் அவ்வளோ ஹைட்லாம் ஏறுவேன், குதிப்பேன், ஓடுவேன், ஆடுவேன். இப்போ என்னடானா பயமாகவே இருக்குது. ஸோ காஸ்டியூம்லாம் ரெடி ஆகிட்டு கரெக்டாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு போக முடியுமானே தெரில. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக போக ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட்டு காலைலங்காட்டி பைக்கை ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நைட்டு தாங்க செம பண்ணு. காலைலங்காட்டி டீ குடிச்சு தான் இருக்கும். வாட்டிக்கு இதெல்லாம் எதில் கிடைக்குன்னு கொடுத்தா அப்பா ட்ராவலிங்கில் மட்டும்தான் கிடைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ அதை எப்படி சொல்கிறது, யாருன்னே தெரியாத ஒரு வீட்டில் தங்குறதா இருக்கட்டும், யாருன்னே தெரியாதெல்லாம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் தங்குறதா இருக்கட்டும். பட் அது ஹில் ஸ்டேஷன்லாம் தங்குறது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த குட்டி குட்டி வீடு ரொம்ப சூப்பராக கவனிச்சுப்பாங்க. எப்படி ஸ்ட்ரைட்டாக தானே போனோம். ஸோ அதான் தான் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஜாலி டைப்பு இயற்கை காதலன். சரிங்க அவர்கிட்ட பேசணும்னு பார்க்குறேன், பட் அவர் ஃபேஸ் ரிவ்யூ பண்ண மாட்டேறாருங்க. இல்லைனா ஜாலியாக போய் விளாக் எடுக்கலாம் 2 பேரும் சேர்ந்து. ஃபேஸை காட்டக்கூடாது ப்ரோ அப்படின்னு இருக்குது. வராங்களா இல்லையாடா?
ஸோ இன்னும் என்ன சொல்லலாம், அது எப்படி சொல்கிறது, ஒரு யூடியூப்பில் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். பட் நம்ம பண்ணுற நல்லா பண்ணுறோமோ இல்லையோ அதை பார்த்துட்டு ப்ரோ நம்ம சின்ன ரைட்லாம் போகலாம் அப்படி இப்படின்னு கூப்பிட்றாங்களா, அதெல்லாம் பெரிய விஷயம் தான். எப்படி சொல்கிறது, அதை க்ளோஸ் ஆகி இவ்வளோ க்ளோஸ் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கலாம். குள்ளர் அதாங்க இங்கே இருக்குது, பிளேஸ்லாம் இருக்குது தான். பட் நான் எல்லா பிளேஸும் போயிட்டேன். எப்படி சொல்கிறது, அந்த ஆசை உலகிலேயே ஆசையாவது 2வது இடமோ 1st இடமோ எதுவும் சொல்கிறாங்களே, அந்த சாரி 1st இடமோ 2வது இடமோ தெரில, அந்த தொலைநோக்கு சொல்லுவாங்களே, அதுக்கு இது மட்டும் போல். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேஸ் போல், அவ்வளோதான். மீது எல்லா பிளேஸும் போயிட்டு தான் வந்துட்டேன். ஸோ அந்த பிரிக்க முடியாத ஒரு நட்பு இருந்தது. உனக்காக தூண்டில்ல புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும். நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன். குள்ளர்கள் வாழ்ந்த இடமா ப்ரோ இது பேர்? குள்ளர்கள் வாழ்ந்த இடம் கூகுள் மேப்பில் மலை கொள்ளைன்னு இருக்குமா? ஆனால் உண்மையான பேர் குள்ளர்கள் வாழ்ந்த இடம். யாருக்குமே தெரியலையா? ஓகே, தேங்க்ஸ்ரா. வீரா சூரா அனுப்போங்க. இப்போ கவி இதாடா, கவி என்ன எடுத்து போடாடா. ட்ரெக்கிங் இது, பட் வழி ஈவன்தோ வழி தெரியல. பட் நேற்று ஏற விட்ட மாதிரி ஆகிட்டு வருவோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வழியே இது வழி போதில்லை, இந்த வழியே போய் போங்க நாங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரெக்கிங் ஜாலியாக தான் இருக்குது. அதை தாண்டி அட்வென்ச்சராக இருக்கா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கான ஒரு லைஃப் மாதிரி தோணுது. அந்த வழி பார்த்து இது இப்போ தான் தெரியுதா உனக்கு? ஏதோ ஓப்பன் பிளேஸ் உள்ள இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ யாருமே இந்த மாதிரி ட்ரக்கிங் கைனியா ப்ரோ இது? முடியல ட்ரக்கிங்கு சரியான. நேற்றுலேருந்து ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருக்குமா, காலெலாம் ஹெவி பெயின் ஆகுது. பசங்க அதோ ஸோ பசங்க போயிட்டே இருக்காங்க. எப்படி தான் அந்த காட்டெலாம் இருக்காங்க எங்கே போங்க ப்ரோ. ஏதோ நம்ம செய்ய குரூப் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ, இதுமாரி இதெல்லாம் நடக்கவே கூடாது தெரியுமா, திட்டுவாங்க.
எக்காங்கனாலும் அதிசயமாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான். எக்காங்கனாலே தெரியலையா? லடாக்கா ஒரு ஐயா போகிற ஐயா நில்லுங்க நில்லுங்க. இது ஏதோ உனக்கு எல்லாரும் பார்க்குறீங்களா? தூக்கு ப்ரோ, தூக்கி எடு. அப்போலாம் நம்ம கவனம் அப்புறம் நீ எடு ப்ரோ. தெரியும் ப்ரோ. ப்ரோ இது ரேடியோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குள்ளர்கள் வந்துடும். இது நான் நிற்கிறது அது. இங்கே நான் நிற்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? முன்னோர்கள் முதல்ல பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அறிகுறி அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. முன்னோர்கள் இதில் நான் ஃபோட்டோ கம்மைனுக்கு ஃபோட்டோ எடு ப்ரோ. கவி உள்ளே போகுதுல? எனக்கு ஃபோட்டோ எத்தனை உள்ள போகிறேன். சரி போறியா? போகிறேன். இப்போ என்னடி அந்த ஓட்ட கவர் ஆகணும்னா சரிங்க பாரு. இங்கே பாரு மை அந்த ராசா பாரு. நம்மளா உள்ள கேட்குற கொடுக்குறியா? நம்ம ஃப்ரெண்டு உள்ளே போவான். பட் இந்த அளவுக்கு யாருன்னா குட்டியாக இருப்பாங்களான்னு தான் எனக்கு ஆச்சரியம் ப்ரோ. இந்த மாதிரி படுத்துட்டு அப்பப்போ போக முடியுமா ப்ரோ? ஐயோ வாய்ப்பு இல்லை ப்ரோ. இந்த கல்லெல்லாம் நம்பலாம் ப்ரோ. திமோ சின்ன சின்ன கல்லு தான்டா. சின்ன சின்ன கல்லு தான் நம்மளுக்கு முட்டு குத்திருக்கு. இதில் சின்ன சின்ன கல்லு தான் முட்டு குத்தினு இருக்கு. இங்கே பாதி கல் ஒரு ஒன்றில் இருக்கு. திருப்பி திருப்பி என்னங்க என்ன நீங்கள் என் பேசுங்க. நான் அப்புறமா போகும்போது அந்த டவுட்டெல்லாம் கேட்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் ப்ரோ. அது எப்படி ப்ரோ தூக்கி அடித்தாலும் எப்படி ப்ரோ? தெரியுதா சாமி அவன் எப்படி இப்போ வெளியே வர வெளியே வரா? இந்த லெவலுக்கு யார் குட்டியாக இருப்பான் தான் எனக்கு ஆச்சரியம். நவுறா மாட்டிக்கினாடா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து குள்ளரோட வம்சாவளியாக தான் இருப்போம். உள்ளே போயிட்டு வந்துட்டேன் மாதிரி ப்ரோ. நான் பண்ணிட்டேன் ப்ரோ. டேய் இதுவும் குள்ள இருக்கலாம் இந்த இடமும். என்னால் முடியல. நான் கீழே போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃபால்ஸ் ஒன்று போனோம். நாங்கள் மறுபடியும் திரும்ப கரெக்டாக போயிட்டுனா வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பை பண்ணி இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் இதை நம்ப முடியுதான்னு கேட்டால் தெரியல. நமக்கு அந்த டாபிக் வேணாம். பாட்டு வரணுமா, ப்ளேஸை பார்த்தோமா, நல்லா இருக்கா இல்லையா சொன்னோமா, போன் கல் இருக்குல்ல. எக்கோ மாரி கேட்குதுடா ப்ரோ. கண்டுபிடிச்சான் ப்ரோ. உள்ள ஓட்டக்குது. ஆமாம் ப்ரோ. இங்கே வேற கண்டுக்கும் அவன் வச்சு பாருங்க. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ மானரியா இருக்குது ஏதோ தெரியுதா? இரு ப்ரோ காமிச்சிட்டு ஒரே ஒரு காமிச்சிட்டு வந்துடும் ப்ரோ.
தெரியுது ஃபேமே, இந்த அளவுக்குனா ஓகே நம்ப முடியுது, இந்த அளவுக்கு உள்ளே போயிட்டு வரலாம். பட் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் மண் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து ஸோ இது வந்து இடிஞ்சு போயிடுச்சா, மேலே இருந்துக்க வந்துடுச்சா. இதோ இது ஆட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிறது ஸோ ஃபேமே இங்கேருந்து கிளம்ப அவ்வளோதான். சீக்கிரமாக கிளப்பிட்டு ஃபால்ஸுக்கு வேறு போகணும்னு சொன்னாங்க. டைம் ஆல்மோஸ்ட் இப்போ 2 மணி ஆகிடுச்சு. சீக்கிரமாக போயிட்டு பட் நம்ம ப்ரோட வீட்டுக்கு போகிறது 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. போயிட்டு அங்கே போகணும். வேறு கண்டெக்டில் போகலாம். சீரியஸாக சொல்லணும்னா நமக்கு தெரியாத இன்னும் பல உண்மைகள் மர்மங்கள் நிறைய இருக்குது போல். நான் நேற்று மாரி இன்றைக்கும் ஐயோ ஏன்டா அப்படி வந்தவேன்னு அப்படின்னு தோணுச்சு. பட் சீக்கிரமாக பார்த்ததோ ஓகே, பட் சீக்கிரமாக கிளம்பிடலான்னு தோணுது. போயிட்டு இன்னும் ஒரு ஃபால்ஸ் போகணும்னு சொன்னாங்க. அந்த ஃபால்ஸ் போகுமான்னு தெரில. vlogging. ஸோ பேக் சைடில் தெரியுதா? ஸோ தெரியுதுல்ல, அதுதாங்க உள்ளே இருக்க வாழ்ந்த இடம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு ஆச்சரியப்படுதா, இல்லை இந்த மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்கன்ற ஆச்சரியப்படுதா. இந்த பிளேஸ் உங்களுக்கு எப்படி ஃப்ளாட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ராவான கண்ணோட பார்த்தா பிளேஸ் வந்து இப்படி இருக்குது கிராஸாக. இது இப்படி இருக்க மாதிரி அப்படி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு. அந்த மலைலாம் இருக்க வச்சா தெரியுதுங்க எவ்வளோ பெரிய வருது. அதுதான் பெரிய விஷயம். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.